Hi friends, welcome to VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக யூசி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ப்ரௌசரில் வந்து நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாகவுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ அதாவது வந்து ஃபைல்ஸ் இல்லாட்டி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்னா வந்து இந்த யூசி ப்ரௌசரை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நானுமே வந்து ஏதாவது மூவிஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணோம்னா கூட இந்த யூசி ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த யூசி ப்ரௌசர்லையுமே வந்து நீங்கள் டவுன்லோட்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் போடுறீங்க, ஆனால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து உங்களால் வந்து ஒரே சமயத்தில் வந்து ஒரு 2 ஃபைலுக்கு மேலே வந்து டவுன்லோட் பண்ண முடியலை. ஸோ உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து ஒரு நிறைய ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. ஆனால் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலை. இந்த மாதிரி யூசி ப்ரௌசரில் வந்து டவுன்லோட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணுறதுக்காக அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் கொடுக்குறீங்க, ஆனால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் யூசி ப்ரௌசரை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒர்க்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப யூசி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்குக்கு போய்ட்டு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அது நம்ம மொபைல்லையுமே இல்லாட்டி யூசி ப்ரௌசரில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனாலையுமே வந்து இப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு டவுன்லோட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு 2 ஃபைல் 3 ஃபைலுக்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியல. நிறையா ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதே எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூசி ப்ரௌசரில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா டவுன்லோட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா டவுன்லோட் சம்மந்தமான செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது டவுன்லோட் பாத். ஸோ நம்மளால் டவுன்லோட் பாத்தையுமே இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா மெக்ஸ் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து மேக்ஸிமம் டவுன்லோட் ஒரே நேரத்தில் வந்து மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணக்கூடிய எண்ணிக்கையை வந்து நம்மளால் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ டிஃபால்ட்டாக 3 கொடுத்துருக்காங்க. எனக்கு 4 ஃபைல் ஒரே நேரத்தில் டவுன்லோட் பண்ணணும்னா என்னால் வந்து 4 அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ உங்களாலையுமே வந்து இந்த இடத்துல வந்து இந்த செட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போயுமே இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியுமே நீங்கள் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் யூசி ப்ரௌசர் அப்படின்றத சர்ச் பண்ணி யூசி ப்ரௌசர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து கிளியர் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா யூசி ப்ரௌசரில் உள்ள எல்லா டேட்டாவுமே வந்து கிளியர் ஆகும். அப்படி கிளியர் ஆகுன அப்புறமா நீங்கள் யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக ஓப்பன் ஆகின மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அலோவ் கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அலோவ் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாவும் கிளியர் ஆகிறனால சம்டைம்ஸ் வந்து செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இருந்தாலுமே ஒட்டோவா வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ லாஸ்ட் மெத்தடாக இந்த ஸ்டெப்பையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூஸ்னாலையுமே வந்து இப்படி ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் மொபைலையுமே ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக யூசி ப்ரௌசரில் வந்து டவுன்லோட்ஸில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.